குமரி மாவட்டம் கொல்லங்கோடு காவல் நிலைய ஆய்வாளர் தாமஸ் மீது அடுக்கடுக்காக வந்த புகாரை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வாளர் தாமஸை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென் தமிழகத்தின் கடைசி காவல் நிலையமாக விளங்கி வரும் கொல்லங்கோடு காவல் நிலையத்தின் ஆய்வாளராக தாமஸ் பணிபுரிந்து வருகிறார். தமிழக கேரள எல்லையை ஒட்டியுள்ள பகுதி என்பதால் ஏராளமான சமூக விரோதிகள் பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாகவும் படகுகளுக்கு மானிய விலையிலும் வழங்கக்கூடிய ரேசன் அரிசி மற்றும் மண்ணெண்ணெய் உள்ளிட்டவற்றை கடத்தி சென்று விற்பனை செய்து வரும் சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை தடுக்க எல்லை பகுதிகளில் ஏராளமான சோதனை சாவடிகள் அமைத்து அவற்றை கொல்லங்கோடு காவல் ஆய்வாளர் தலைமையில் கண்காணிப்பு பணி செய்து வரும் நிலையில் இதனை பயன்படுத்தி கொண்ட காவல் ஆய்வாளர் தாமஸ் அந்த பகுதியில் உள்ள கடத்தல் கும்பல்களுடன் கைகோர்த்து தொடர்ச்சியாக கடத்துதலுக்கு உடந்தையாக இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவமாக பல்வேறு புகார்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்ற நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் இது சம்பந்தமாக ரகசியமாக விசாரணை நடத்த போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்து இருந்தார். இந்த நிலையில் நேற்று கொல்லங்கோடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியான திருமண்ணம் பகுதியில் அந்த பகுதியைச் சேர்ந்த மண்ணெண்ணெய் கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் 350 லிட்டர் மண்ணெண்ணெயை கேரளாவுக்கு கடத்தி செல்வதற்காக சாலையோரம் உள்ள ஒரு கடையின் ஓரம் பதுக்கி வைத்திருந்துள்ளனர். இதனை பார்த்த பொதுமக்கள் காவல் ஆய்வாளர் தாமஸிற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே ஆய்வாளர் தாமஸ் தனது கடத்தல் நண்பர்களை சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட கூறியுள்ளார். அதன் பேரில் ஒருவர் அங்கு வந்து மண்ணெண்ணெய் இருப்பதை உறுதிப்படுத்தியதன் பின் ஆய்வாளருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். உடனே சம்பவ இடத்திற்கு போலீசார் குழுவுடன் வந்த ஆய்வாளர் பதுக்கி வைத்திருந்த மண்ணெண்ணெயை பார்த்துவிட்டு பறிமுதல் செய்யாமல் திரும்ப வந்துள்ளனர். இதற்கிடையே வேறொரு கும்பல் அந்த மண்ணெண்ணெயை யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கொண்டு போய் விற்பனை செய்துள்ளனர். இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு உரிய சிசிடிவி காட்சிகளுடன் கூடிய ஆதாரங்களுடன் ரகசிய போலீஸ் அளித்த தகவலின் பேரில் ஆய்வாளர் தாமஸை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த சம்பவம் குமரி மாவட்ட போலீசார் இடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது சம்பந்தமான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.